வணக்கம். சித்தா கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல் வீக்கத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் வரும். ஆனா இப்ப சமீப காலமா ஒரு 10 வயது குழந்தையிலேருந்து பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிச்சு குடிப்பழக்கம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வர இருக்கு. கல்லீரல் வீக்கம் ஏன் வருது, இது வந்தா என்ன செய்யலாம், வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டே வரலாம். ஃபேட்டி லிவர், கல்லீரல் வீக்கம் அப்படிங்கிறது, லிவர் நம்ம ஃபுட்ல, நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற ஃபேட், புரோட்டீன் இதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணி நமக்கு உடல்ல எனர்ஜி கொடுக்குது. அது பிளட்ல கலக்க வைக்குது. இந்த நம்ம முதல் விஷயம், நம்ம சாப்பிட்ற ஃபேட் அப்படின்னு சொல்ற எண்ணெய்கள் நம்ம ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றோம் அப்படின்னு பெருமையா சொல்றோம். ரிஃபைண்ட் ஆயில்ல கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அதோட கலப்பு என்னன்னா மினரல் ஆயில் பேஸா இருக்கும். அதே மாதிரி எண்ணெயை சுத்திகரிப்பு பண்ணி, அதாவது நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம திருப்பி சாப்பிடும் போதோ, இல்ல திரும்ப திரும்ப கொதிக்க வைக்கிற எண்ணெயை நம்ம சாப்பிடும் போதோ, நல்லா டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை திரும்ப திரும்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போதோ, இந்த உணவுகள்லாம் சாப்பிடும் போது கண்டிப்பா ஃபேட்டி லிவர் வரும். அடுத்தது புரோட்டீன், அது ப்ராசஸ் ஃபுட். புரோட்டீன் சொல்லும் போது நம்ம வீட்டுல செய்த புரோட்டீனா இருந்தா ஓகே. வெளியே ப்ராசஸ் ஃபுட்டு, நிறைய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த ஃபுட் உணவுகள் நம்ம வெளியில இருந்து வாங்கி சாப்பிடும் போது, பேக்கரி ஐட்டத்துல இருந்து வச்சுக்கலாம், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ்னாலே உப்புக்கள் நிறைய இருக்கும். இந்த உப்புக்கள்லாம் சிந்தசிஸ் பண்ண முடியாம இந்த லிவர் வேலை செய்து அது வீக்கம் அடைஞ்சிருது. இதுதான் ஃபேட்டி லிவர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் இருக்கிற, இந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய குணம் இருக்கிற எல்லா உணவுகளுமே இந்த ஃபேட்டி லிவர் வராம பார்த்துக்கும். வந்தாலும் அந்த வீக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிரும். திரும்பவும் சொல்றது, உணவு பழக்க வழக்கம். வீட்டுல செய்த எந்த சாப்பாட்டுலயும் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட மாட்டோம். ஏன்னா காலையில செய்யறத நைட்டுக்குள்ள சாப்பிட்டுருவோம், இல்ல நைட்டு செய்யறத காலையிலுக்குள்ள சாப்பிட்டுருவோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட மாட்டோம். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம், எடுத்து கரெக்டா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு சூடு பண்ணி சாப்பிட்டுருவோம். கரெக்டா அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, மேக்சிமம் கெமிக்கல்ஸ் இருக்காது. வெளியே வாங்குற எந்த மசாலா பொடியிலையும் எல்லாத்துலயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும். வீட்டு மிளகாத்தூள் அரைக்கிறதுல இருந்து எல்லாமே நம்ம வீட்டுல கொஞ்சம் கவனமா நேரம் செலவு பார்க்காம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரவே வராது. வந்துருச்சு அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவுகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இஞ்சி, சீரகம், பூண்டு, மஞ்சள், கீழா நெல்லி, இது எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. முக்கியமா நவீன மருத்துவர்கள் இந்த ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு ஹெர்பல் மருந்து மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அந்த ஹெர்பல் மருந்துல தலையாயா இருக்கிறது இந்த கீழா நெல்லி தான். கீழா நெல்லிய வாரத்துக்கு 2 முறையாவது ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில இந்த கீழா நெல்லிய சேர்த்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, சீரகம், மஞ்சள், இது எல்லாமே இந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ இதெல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வரும்போது இந்த ஃபேட்டி லிவர் தன்னோட பழைய நிலைமைய அடைஞ்சிரும். திரும்பவும் சொல்றது, லிவர் மட்டும்தான் நம்ம உள்ளுறுப்புகள்ல எல்லாத்துலயுமே முழுவதுமா 90% கெட்டு போனா கூட அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடியது. அதே பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய அந்த லிவர் சின்ன குழந்தை மாதிரி திரும்பவும் அதை தப்பு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அதுவும் கெட்டு போயிடும். அதனால லிவர் கெட்டு போகாம அதோட வேலையை அது தான் செய்யறதுக்கு நம்ம உதவியா இருக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமா யூஸ் பண்ற ஆயில், அப்புறம் மற்ற ஃபேட்டு கலந்த உணவுகள், புரோட்டீன் கலந்த உணவுகள், கெமிக்கல் கலந்த உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த உணவுகள், இந்த உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல செய்யற உணவுகள், அதுவும் நல்ல ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், எண்ணெய்கள்ல தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது, இதெல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு கவனமா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் நமக்கு வராது. நமக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி வராது. அஜீரண கோளாறு இருக்காது. மஞ்சக்கமாலிக்கு அது வைரஸ் தொற்று நோய் நமக்கு வராது. ஹெப்படைட்டிஸ் A, B எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. அதனால லிவர் ரொம்ப சீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல் உறுப்புகள்ல முக்கியமான ஒரு உறுப்பு சொன்னா இந்த லிவர் தான். ஃபேட்டி லிவர் வராம இருக்கிறதுக்கும், வந்தா பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும், அதை சரி பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, உணவை பிரதானமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உணவை மருந்த உணவாகவும் எடுத்துக்க வேண்டிய தேவை நமக்கு வராது. ஆரோக்கியமா வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சா சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.